தாமரை டைனிங் டேபிள்ல உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வேகமா ஓடி போய் பார்த்தா தாமரை வாந்தி எடுக்குது. அதை பார்த்துட்டு அப்பத்தா மனசுக்குள்ள கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கு. என்ன இவ வாந்தி எடுக்கிறா, முகமும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாந்தி எடுத்து பார்த்ததுமே சாவித்திரி, என்ன தாமரை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், என்னன்னு தெரியணுமா, உடம்பே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தாமரை சொல்லவும், சரி வா முகத்தை கழுவிட்டு உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், இல்லம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா போய் அசந்து உட்காந்துருது. அப்பதான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடியே தாமரை, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், தெரியல அம்மாச்சி, என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கிருகிருன்னு வர மாதிரி இருக்கு, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அப்பத்தாவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதா, என்ன வயசு பிள்ளையா வேற இருக்கா, ஆண்டவா எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வா தாமரை, வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லவும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அப்பத்தா சொல்கிறாங்க, எதுக்கடி ஆஸ்பத்திரி வரையே போகணும், ஏன் பேத்தி தான் டாக்டர் ஒருத்தி இருக்கால, அவளையே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பதான் சாவித்திரி, மா அவ டாக்டர்ன்றத உன்னோட நிறுத்திக்க, உனைய அன்னைக்கு என்னமோ காப்பாத்தினாதான், அதுக்காண்டி அவ இன்னும் டாக்டருக்கே படிச்சு முடிக்கல, டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவள முழுசா டாக்டர்னு சொல்ற, அவ பாட்டுக்கு வந்து என் மகளை பார்த்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி எதுக்கு எங்களை பயமுடுத்துறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், சும்மா இருடி அடியை மலரு, போய் தமிழை நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும், சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி வேகமா மலரு போய் தமிழை கூப்பிடவும், என்னக்கா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இல்ல தமிழ், தாமரைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உன்னைய அம்மாச்சி கூப்பிட்டு வர சொன்னாங்க, என்ன ஏதுன்னு பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல, எனக்கு என்ன விவரம்னு முழுசெல்லாம் தெரியாதே, சும்மா மேலோட்ட வேணா பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல, சும்மா நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி மலரை கூப்பிடவும், தமிழும் பார்த்தா இங்கே வராங்க. என்னம்மாச்சி கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இல்லை தமிழ், அந்த தாமரையை பாரு, அவன் முகமும் சரியில்லை, அவள் 2 நாளா ஒரு மாதிரியாத்தான் இருக்கா, நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டா, என்ன அவளை பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பக்கத்துல வரவும், தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா தமிழை முறைச்சு பாக்குறாங்க. இதை அப்பத்தா பார்த்துட்டு, என்னடி அவகிட்ட மூஞ்சி மொத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவளை நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன், அவளா ஒன்னும் வரல அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், தமிழ் தாமரை கிட்ட என்னன்னு கேக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், தமிழுக்கும் பார்த்தா சந்தேகம் வருது, இது எல்லாமே மாசமா இருக்கிறவங்க சொல்றது, ஆனா இவ சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கையை கூட அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், தாமரையும் பார்த்தா கையை நீட்டுது. தமிழை பார்த்தா கையை பிடிச்சு பாக்குறாங்க. நாடியை பிடிச்சு பார்த்ததுமே தெரிஞ்சு போயிடுது தாமரை கர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. கையை பிடிச்சு பார்த்துட்டு இங்க தமிழ் முகம் மாறவும், என்னடி உன் முகமே ஒரு போக்கா போகுது, என்ன அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திணறவும், என்னடி மென்னு ஒழுங்கிக்கிட்டு இருக்க, என்னன்னு பட்டுன்னு சொல்லு, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு கூட சொல்லிட்டு போ, அதுக்காண்டி இப்படி முகத்தெல்லாம் வைக்காதா, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், அது வந்து அப்படின்னு சொல்லி தமிழ் மென்னு முழுங்கவும், அப்பத்தா பார்த்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா பார்த்தா தமிழ் முகத்தை பார்க்கவும், தமிழை பார்த்தா அப்பத்தா பார்த்து தலையாட்டவும், இங்க அப்பத்தாக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அவதான் ஒண்ணுமே சொல்லல, நீ என்னமோ என்னடி சொல்றேன்னு கேக்குற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், ஏய் என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அது தாமரை கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சாவித்திரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. என்னது தாமரை கர்ப்பமா இருக்காளா, ஏய் உனக்கு வைத்தியம் பார்க்க தெரியலன்னா வைத்தியம் பார்க்க தெரியலன்னு எந்திரிச்சுப்போ, என்னமோ கல்யாணம் ஆகாதவள அதுவும் ஏன் மகளை கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ற, முன்னாடி நாங்க சொன்னதை பொய்ய வச்சு இப்ப ஏதோ உங்களை பழி வாங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், இங்க பாருங்க உங்களை பழி வாங்கன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து தாமரையை செக் பண்ணி பாருங்க, தெரிஞ்சு போயிடும், அப்படி இல்லையா நாட்டு வைத்தியர் பக்கத்துல தானே இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வந்து கேட்டு பாருங்க, உங்க மக கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஐயோ 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 என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கடந்து கதறுது. என்ன தாமரை என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும், அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாமரை கடந்து பதறிக்கிட்டு இருக்கு. ஏய் சொல்லுடி
எது இருந்தாலும் என்கிட்ட மறைக்காதடி. நான் ஏதாவது திட்டுவேன்னு பயந்துட்டு என்கிட்ட எதுவும் மறைச்சியா? சொல்லுடி. ஓ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எவன்டி அப்பேன்? யாரடி காரணம்? சொல்லி தொல்லடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி கடந்து தாமரை போட்டு அடி அடின்னு அடிக்குது. அங்கே கருப்பு, மோகனா எல்லாரும் இருக்காங்க. அப்ப கருப்புக்கு பார்த்தா சந்தேகம் வருது. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்து அப்பத்தா பக்கத்துல போய் என்னடா கருப்பு அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. இல்ல அம்மாச்சி, அந்த கண்மணிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறதுக்காக தாமரை அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல போய் தங்குச்சு பார்த்தீங்களா? எனக்கு அந்த இடத்துல தான் சந்தேகமா இருக்கு. பத்தாவதுக்கு தாமரை அந்த ஹோட்டல்ல ஒரு நாள் ராத்திரி பூரா இருந்திருக்கு. ஏ தாமரை, அங்கே எதுவும் தப்பு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், இல்ல கருப்பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுதுகிட்டே சொல்லவும், ஏய் நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அன்னைக்கு நான் போனேன், ஹோட்டல்ல தங்குனேன். நைட்டு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு வெயிட்டர் வந்து ஜூஸும் கொடுத்தான். நான் குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். காலையில எந்திரிக்கும் போது கூட நான் வச்ச அலாரம் கூட அடிக்கலையோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப லேட்டா எந்திரிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி இங்க பார்த்த தாமரை அழுகும். என்னடி இம்புட்டு பெரிய குண்டை தூக்கி தலையில போடுற அப்படின்னு சொல்லி சாவித்திரி அழுதுகிட்டு இருக்கு. அப்பதான் தமிழ், அம்மாச்சி எனக்கு என்னமோ கருப்பண்ணி சொல்ற மாதிரி அங்கே ஹோட்டல்ல தான் தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜூஸ் குடிச்சிருக்குன்னு தாமரை சொல்லுது. ஏன் இவளுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இவளுடைய அனுமதி இல்லாமே இவளை ஏன் பலாத்காரம் பண்ணியிருக்க கூடாது? அதனால இவையே உண்டாயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.